ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் சீலேருந்து எப்படி செகண்ட் சீக்கு டெலிபோர்ட் ஆகுறது தான். நம்ம வந்து ஃபவுண்டன் சிட்டியில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவெஸ்ட் எடுக்கணும். லெவல் 625 வந்தோடனே கேலி பைலட்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கள எடுக்கணும். அவங்க 8 பேர் இருப்பாங்க. அவங்க 8 பேரையும் ஒருத்தனை அடிக்கணும், மண்டை காயும். நம்ம வந்து வாட்டர் குங்ஃபூ அன்லாக் பண்ணனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. உங்களுக்கு காச்சா பையன் நம்மளுக்கு மட்டும் நல்ல ஃப்ரூட்டாகவே தர மாட்டேன், என்னன்னே புரியலை. அதனால தான் நான் இன்னைக்கு காச்சாவே வாங்க போகிறேன். காசு சேர்த்து வச்சு இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி நல்லா வாங்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறது? 3வது பேரா? இவன் தான் 3வதா? இந்த ஈஸ்டரு நம்ம 7க்கு கண்டுபிடிச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பொண்ணு ஒரு எக்கு கிடச்சிருக்கு. பார்ப்போம் இது எவ்வளோ கேண்டி எக் கொடுக்க போகிறாங்க. 19. அட பாவிகளா! ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, இந்த லைட்டு பவர் இருக்கு பாருங்க, லைட்டை கூட பவர்ஃபுல்லான ஃப்ரூட்டு கிரைண்டிங்க்கு எது இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அதுக்குள்ளே நான் அதை முடிச்சிட்டானா? 5வது முடிச்சாச்சா? 6வது ஒருத்தனை ஆடியும்போது மண்டை சூடுது. இதில் 2 XP போட்டால் தான் வேகமாக ஏற முடியுது. ஆனால் செகண்ட் சீல இப்போ கஷ்டமாக இருக்குது. நான் செகண்ட் சீக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாகவே டெலீட் ஆயிடுச்சு. 2-3 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது டெலீட் ஆனதுனால இப்போ மறுபடியும் உங்களுக்கு நியூவாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் தான் எத்தனாவது? 8வதா? பார்த்துப்போம். 6ஆலாம் அன்லாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. மேக்மா வில்லேஜு எனக்கு அந்த இடம் தான் சுத்தமாக பிடிக்கல, வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முடிச்சாச்சா? இப்போ நம்ம கேலி கேப்டன்ஸ் எடுக்கணும். அவங்க வந்து லெவல் 650 ஸ்பான் ஆகிருக்கானா? சரி, 650யா? இப்போ நம்ம போய் அவங்கள அடிக்கணும். அப்படியே நான் போடுற ரூட்டே போனீங்கன்னா போயிடலாம். நம்ம வாட்டர் குங்ஃபூ ரீசெண்டாக தான் வாங்கினோம். நம்ம லெவல் எவ்வளோ ஒரு 400 இருக்கும்போது வாங்கலாம்னு நினைக்கிறேன். 400ஆ? 7,50,000 இருந்தால் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு நம்ம இதில் செகண்ட் சீ போன கொடுத்து நம்மளால் எலமெண்டல் ஃப்ரூட்டே வச்சுருந்தாலும் நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தான். ஏன் தெரியுமா? அவங்க அடித்தா நம்மளுக்கு ஹெல்த்து குறையும். அதனால தான் நானே செகண்ட் சீல எந்த 2 XP யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த இதிலே போட்டு முடிச்சிட்டேன். ரீடமே தேவையில்லை. நம்ம ஸ்டோரேஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கனால நம்ம தப்பிச்சோம், இல்லாட்டி அவ்வளோதான், கத்தம், பாய் பாய், குட் பாய். ஸ்டோரேஜு ஒரு 400 ரோபுக்ஸ் போட்டு வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? இவன் எத்தனாவது? இப்போ தான் 3 பேர் அடிச்சிருக்கோமா? 4ஆவதா? இன்னும் 5 பேர் அடிக்கணுமா? வேளாங்க 5 பேர் வாட்டர் குங்ஃபூ வச்சு எவ்வளோ நாள் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஐயோ, லைட்டை தான் எடுத்து அடிக்கலாமா இல்லை வேணாமா? இல்லை, வாட்டர் குங்ஃபூ வச்சு அடிப்போம். நம்ம இன்றைக்கி வாட்டர் குங்ஃபூ மாஸ்டர் ஏற்றுறோம்டா, ஏற்றி காட்டுவோம். ரொம்ப பஞ்சலாகிக்கல, ரொம்ப சாகச மாதிரி பேசுகிறோம். சரி, மன்னிச்சுக்கோங்கப்பா. இதில் புதுசாக பவர் கொண்டு வந்திருக்காங்க. லைட்டில் எப்படி அவேக்கன் பண்ணுறது? நான் அவேக்கன் பண்ணணும். ஆனால் செகண்ட் சீல ரொம்ப இது பரவாக இருக்கும். எப்படின்னா அவங்க புது பவராக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ தான் அவங்க அடிச்சுக்கிட்டே 10 அடி அடித்தாலே நீங்கள் ஹெல்த்து 2000-3000 இருந்தாலே காலி ஆயிடுவீங்க. அதனால தான் எனக்கு செகண்ட் சீயை பிடிக்கல. நான் இதை முடியலாம் உங்களுக்கு செஞ்சு தான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு குவெஸ்ட்டா? அது வந்து 675 இருக்கணும். அது வந்து என்ன, சைபார்க்குன்னு ஒருத்தன். சைபார்க்கு நம்ம அடிக்கலை, வேஸ்ட்டு. இப்போ நம்ம மிலிட்ரி டிகிரிக்கு வரணும். 700 வந்த அடுத்து சீக்ரெட் செகண்ட் சீயா? மிடில் டவுன் போகணும். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இங்கேருந்து எங்கிட்டு போகணும்? ஐயோ, ஸ்ட்ரைட்டாக? ஒரு கீ கொடுத்துருக்கான். அதை வச்சு என்ன பண்ணோம்னா, இது ஸ்னோ ஐலாண்டு இருக்கும்ல, அது கீழே ஆறாலாம் வாங்குவோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த டோரை இந்த கீ வச்சு திறந்துக்கிட்டு உள்ளே போகணும்.
உள்ளே போனக்கடுத்து ஒருத்தன் இருப்பான், அவனை அழிக்கணும். நான் முடித்தனால நான் அதை ஆல்ரெடி முடிச்சிட்டேன், நீங்கள் முடிக்கணும். சரி, கீழே போட்டு இந்த இடத்துக்கு இதுக்குள்ளே ஐஸ் அட்மிரான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் அடிக்கணும். இப்போ அவனை அடித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே போகணும், மறுபடியும் ப்ரிஷன் போகணும். ப்ரிஷன் போயிட்டிங்கன்னா ஐயோ ப்ரிஷன் ரூட் மறைஞ்சே எங்கிட்ட இருக்கும், அந்த அங்கிட்டு இருக்குது, அங்கிட்டா இருக்குது, அங்கிட்டு தான் இருக்கும், நம்பிக்கை வச்சுப்போம். நம்ம கிராஸ் ஆகணும் வந்தோம், அப்போ இங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு வேறு கேமில் இன்டர்நெட் இல்லாத கனெக்ஷனாக என்னன்னே தெரில. இல்லாட்டி ப்ரிஷன்லாம் போகாமல் டேரெக்டாக மிடில் டவுன் போயிருங்க, வேஸ்ட்டு. மிடில் டவுன் போயிருங்க டேரெக்டாக. நான் உங்களுக்காக செஞ்சும் காமிக்கலை. மிடில் டவுன் போய் எக்ஸ்பீரியன்ஸுடு கேப்டன் ஒருத்தன் இருப்பான். இன்றைக்கி நம்மளால் பேச முடியல, வாய் கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது. அவன்கிட்ட போய் would you like to teleport to second C அப்படின்னு கொடுத்துணும். டெலிபோர்ட்டுன்னு கொடுத்தா அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். லோடிங் ரிசோர்ஸஸ் அது இதுன்னு போடுவாங்க. பார்த்தீங்களா, பிளாக்ஸ் போட்டு செகண்ட் சி. பாய் கைஸ், அதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்கள் வீடியோ